கண்ணகி நகர் இந்தியாவின் மிகப்பெரிய மேல் குடியேற்ற பகுதிகளில் ஒன்று. ஒக்கியம் துறைப்பாக்கம் டவுன் பஞ்சாயத்திற்குட்பட்ட இந்த பகுதியில் 1997ஆம் ஆண்டு 3000 குடியிருப்புகளை கட்டியது தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம். தலா 150 சதுர அடி கொண்ட இந்த குடியிருப்புகள் 2000ஆவது ஆண்டு அப்போதைய முதல்வர் மு. கருணாநிதியால் திறந்து வைக்கப்பட்டன. இந்த நகர் கண்ணகி நகராக பெயர் பெற்றது. 2004இல் சுனாமி வந்த பிறகு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த பகுதியில் மேல்குடியேற்றம் செய்யப்பட்டனர். இதனால் 2000 முதல் 2010க்குள் கண்ணகி நகர் பெரிதும் விரிவடைந்துவிட்டது. இங்கு தற்போது 23,700க்கும் அதிகமான குடியிருப்புகள் இருக்கின்றன. இவற்றில் 1,00,000க்கும் அதிகமானோர் வாழ்கிறார்கள். சென்னை மாநகரின் மையப்பகுதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வசித்தவர்கள் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவுக்கு வெளியேற்றப்பட்டதால் அவர்களின் வாழ்வாதாரமே ஆட்டம் கண்டது. பெரும்பாலானவர்கள் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் என்பதால் அவர்களின் வேலை பாதிக்கப்பட்டது. வேலையின்றி பொருளாதாரம் பாதித்து நகரிலிருந்து பூர்வ குடிகளான தங்களை வெளியேற்றியதாக கண்ணகி நகர் மக்களிடம் இப்போதும் மனக்குறைகள் இருக்கின்றன. 66 வெவ்வேறு பகுதிகளிலிருந்து ஒரே இடத்தில் குடியமர்த்தப்பட்ட போது அவர்களிடையே முதலில் நல்லுறவும் இல்லை. குழந்தைகளை தனியே விட்டுவிட்டு குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் பயணித்து வேலைக்கு சென்று வருவதும் கண்ணகி நகர் மக்களுக்கு பெரும் சிரமத்தை தந்தது. அது மட்டுமன்றி பழகாத இடத்தில் 10 பருவத்து பிள்ளைகளை விட்டுவிட்டு வேலை நிமித்தம் காலையில் சென்று இரவு திரும்பும் பெற்றோர் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருப்பது போல சிரமப்பட்டனர். போதை பழக்கம், மது பழக்கம், குற்றச் சம்பவங்களால் கண்ணகி நகர் என்றாலே ஒரு எதிர்மறை சிந்தனையே இருந்தது. ஆரம்ப காலங்களில், ஏன் அண்மைய வருடங்கள் வரை கண்ணகி நகர் என்றால் இருந்த பிம்பம் ஒன்று. அந்த பிம்பத்தை ஒரு வெற்றி மாற்றி பேச வைத்திருக்கிறது. கண்ணகி நகருடைய மாற்றம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னு பார்த்தா, நான் 23 வருஷமாக கண்ணகி நகரில் இருக்கேன். 23 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணகி நகரை பற்றி மக்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சுன்னா, இது மக்கள் வாழ தகுதியற்ற ஒரு பகுதி அப்படின்னு தான் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்ணகி நகர் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு முழுக்க ஃபேமஸ் ஆகிருக்கு. ஸோ அது காரணம் கார்த்திகா அப்படின்னு. கண்ணகி நகரில் இது வரைக்கும் 24 வருஷம் ஆகுது. நாங்கள் இது வரைக்கும் அந்த சம்பவத்தை எங்கேயுமே நாங்கள் பார்க்கல. இன்றைக்கி அந்த பொண்ணு ஜெயிச்சு எங்களுக்கு பெருமை வாங்கி கொடுத்துருங்க. கண்ணகி நகர் பசங்களாம் தப்பான வழியில் தான் போவாங்க, அந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் இருந்தது. இப்போ இந்த பொண்ணால் அந்த பேர் கொஞ்சம் மாறி இருக்கு. குறிப்பாக அது நம்ம இருக்கிற ஒரு இடத்த குறிப்பிட்டு, நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படி சுஞ்சி பாருங்க பொண்ணு, நான் கண்ணகி நகர் இருக்கேன்னு, அது உள்ள அதை விட மிகப்பெரியது. நல்ல தன்மையான. இப்போ அவளை பார்த்துட்டு அவளை எல்லாரும் கொண்டாடுறதை பார்த்துட்டு இவங்களுக்கும் ஆசை வருது, நம்மளும் இந்த மாதிரி படிச்சது தானே, நம்மளுக்கும் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லா பசங்களுக்குமே ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. அவங்க வின் பண்ணதை பார்த்தோன்னே அவங்கள மாரியும் நிறைய பேர் வரணும், நாங்களும் அதே மாரியே வரணும்னு நானும் நினச்சிட்டு இருக்கோம். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நாட்டில் பிறந்து அதுவும் கண்ணகி நகரில் பிறந்து வாங்குறது இந்த மாதிரி வாங்கிக்கிறாங்கன்னா, பெரிய வாங்கிக்கிறாங்கன்னா, அந்த ஆட்டம் ஆடி அது ரொம்ப பெருமையாக இருக்குது. கார்த்திகா விளையாடின கபடி ஆசிய அளவில் அவருக்கு தங்கத்தை வாங்கி கொடுத்துருக்கு. தங்கத்தை வாங்கினப்போ அவர் சொன்னது, நான் பிராண்டு கிடையாது, கண்ணகி நகர் தான் பிராண்ட் அப்படின்னாங்க. அப்போது அந்த கண்ணகி நகர் அப்படிங்கிற அந்த பிராண்ட் இப்போ எப்படி இருக்குது? கண்ணகி நகர்னாலே ஒரு பேர் இருக்குது, ஒரு விமர்சனங்கள் இருக்குது, ஒரு தவறான ஒரு கட்டமைப்பு இருக்குது. இப்போ அப்படி தான் இருக்கா? என்னவா இருக்குது கண்ணகி நகர்? அதை பார்க்கத்தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். நகரில் சில ஆண்டுகளுக்கு முன்வரை பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள், குடும்ப வன்முறைகள், குற்றச் செயல்கள் குறிப்பிடத்தகுந்த அளவில் இருந்தன. ஆனால் அந்த நிலை இப்போது பெரிதும் மாறி இருக்கிறது என்கிறார்கள் இங்குள்ள மக்கள். இங்கே 2000க்கு முன்னாடியே நாங்கள் வந்தோம் மேம். எங்களுக்கு தெரியும் இந்த கண்ணகி நகர் எப்படின்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்லாம் கண்ணகி நகர்னால் ஒரு வேலை கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஐடென்டிஃபையே கிடையாது. நாங்கள் பிடிசியை அந்த மாதிரி மேட்டுக்குப்போ சொல்லி தான் எங்களுடைய வேலையை
நாங்கள் சேருவோம் மேம், பொய் சொல்லி தான் சேருவோம். ஆனால் இன்றைக்கி அந்த அடையாளத்தை மாற்றினவ கார்த்திகா சார். இந்த ஏரியாவுக்கு ஏன்டா வந்தோம், இந்த ஏரியாவில் நம்ம பிள்ளைங்களை வளர்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் எங்கள் ஊருக்கு போனாலுமே நான் கண்ணகி நகர் சொல்ல மாட்டேன், துறைப்பாக்கம் தான் சொல்லுவேன். ஆனால் இப்போ தைரியமாக சொல்லுவேன் நான் கண்ணகி நகரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக. அப்போ நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன் மேம். இங்கேயே தான் நான் காலேஜ் முடித்தேன், என்னோடய டிகிரி இங்கே தான் முடிச்சிருந்தேன் மேம். இப்போது மேரேஜ் பண்ணது இங்கே தான். இப்போ வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் நான் ஃபாலோ பண்ணுறது எனக்கு உதவுறது வந்து கண்ணகி நகரில் தான் மேம். ஃபஸ்ட்டு கண்ணகி நகருக்கு வர்றப்ப என்ன சொன்னாங்கன்னா, கண்ணகி நகருக்குள்ளே போகாத, ரொம்ப மோசமான ஏரியா அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் தான் எனக்கு வந்து க்ரியேட் பண்ணாங்க. நான் அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் டோட்டலி சேஞ்ச் ஆகிருக்கு. நிறைய சாதிச்சுட்டு வர்றாங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து நல்ல ஒரு சூப்பரான லெவலுக்கு அச்சீவ் பண்ணிட்டு வர்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருது. கண்ணகி நகர்னா யாரும் பயப்படக்கூடாது, உள்ளே தான் இருக்கணும், லாக் பண்ணிட்டு யாரும் வெளியில் வரக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நான் அப்போ வந்ததுக்கும் இப்போ வந்து நிறைய மாற்றங்கள். கண்ணகி நகர் ரொம்ப மோசமாக இருந்ததுமா. அங்கங்கே வெட்டிக்கின்னு குத்திக்கின்னு அமக்கலம் பண்ணிக்கின்னு ரவுடி தொழில் நிறைய பண்ணாங்க. போலீஸ்காரெல்லாம் போட்டு வெட்டினாங்க. இந்த இடம் பயமாக இருக்கும், வெளியே வர்றதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்கும். இப்போ எங்களுக்கு அந்த பயமே கிடையாது. எப்படி ஒன்றாலும் எங்கே ஒன்றாலும் உட்காரலாம். நைட்டு 1 மணி 2 மணிக்கு கூட வரலாம், போகலாம், விடிய நடக்கலாம். அதெல்லாம் பயமே கிடையாது எங்களுக்கு. இப்போ அதுக்கு முன்னே வந்து வெட்டு குத்து அதிகமாக நடக்கும். ஸோ பெஸ்ட்டு வந்து இப்போது அதெல்லாம் கொஞ்சம் 100%ல் வந்து ஒரு 50% எனக்கு கரெக்டாக இருக்குது கண்ணகி நகர். கொஞ்சம் மாற்றம் தெரியுது, கொஞ்சம் தெரியுது மாற்றம். அது எதனாலனா இங்கே வந்து போலீஸ் அதிகாரிங்க அவங்களால தான் அந்த மாற்றம் தெரியுது. அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க, அதனால இங்கே எல்லாமே மாறுது. உண்மைதான். கடந்த 5 ஆண்டுகளில் இங்கு குற்றங்கள் குறைந்திருக்கின்றன. 2021ஆம் ஆண்டு இங்கு 3 கொலைகள், 6 கொலை முயற்சிகள், 17 போதைப்பொருள் வழக்குகள், 4 போக்சோ வழக்குகள், 33 அடிதடி வழக்குகள் இருந்தன. கடந்த 2 ஆண்டுகளாக கொலை போன்ற குற்றச்சம்பவங்கள் நடக்கவில்லை. 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரை கொலை இல்லை, போக்சோ வழக்குகள் இல்லை. ஆனால் 49 போதைப்பொருள் வழக்குகள் பதிவாகி உள்ளன. 23 அடிதடி வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. நாம் சென்ற சமயத்திலும் அங்கு காவல்துறையினரின் ரோந்து கண்காணிப்பை காண முடிந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்வரை இங்கிருந்த நிலை வேறு, இப்போதுள்ள நிலை வேறு. குற்றங்கள் வெகுவாக குறைந்துள்ளன என்றார் நம்மிடம் பேசிய காவலர். குடும்ப சச்சரவுகள், அக்கம் பக்கம் வீட்டு தகராறுகள் என சிறு சிறு பிரச்சனைகளே வருவதாகவும் அவர் கூறினார். 10 பருவத்தின் ஈர்ப்பால் நடக்கும் இளவயது திருமணங்கள், 18 வயதிலேயே 2-3 குழந்தைகளுடன் தவிக்கும் பெண்கள், குடித்துவிட்டு வரும் ஆண்களை சமாளிக்க முடியாமல் போகும்போது நடக்கும் சண்டை சச்சரவுகள், குடும்ப வன்முறைகள் என கண்ணகி நகரில் இந்த விஷயங்கள் பெரிய அளவு மாறவில்லை. கண்ணகி நகரை பொறுத்தவரை ஆண்களை விட பெண்கள் வேலைக்கு செல்வதும் குடும்ப பொறுப்பை சுமப்பதும் அதிகமாக இருக்கின்றன. இல்லை, கண்டிப்பாக என்னென்னா பொதுவாக என்னென்னா ஆண்களை விட பெண்கள் வந்து சமூகத்தில் முன்னேறினா தான் 3 தலைமுறைகளை அவங்க வந்து காப்பாற்றுறாங்க. ஏன்னா குழந்தைங்களை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நிர்பந்தத்தில் இங்கே இருக்காங்க அதிகமாக. மற்ற இடத்துங்களோட இங்கே கூடுதல் பொறுப்பு பெண்களுக்கு இருக்குது. ஏதாவது வீட்டு வேலையோ ஏதாவது உடல் உழைப்பு சார்ந்த மட்டும் வேலைகளில் வந்து ஏதாவது செஞ்சு அவங்க வந்து குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு அவங்க சூழல் நிர்பந்தம் நிறையா இருக்குது. அப்படின்னா பகுதி நேரமாகவோ இல்லை முழு நேரமாகவோ சுயதொழிலாவோ வேலையாவோ எங்கேயே செஞ்சு அவங்க குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது ஒரு இக்கட்டான சூழல். ஏன்னா கணவர்கள் சிலர் வந்து இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பெண்கள் இருக்காங்க, இங்கே கைவிடப்பட்டவங்க இருக்காங்க, அடைக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் மீறி அவங்க வந்து இங்கே பயிற்சியெல்லாம் கற்றுக்கிட்டு இப்போது குடும்பத்தையும் பார்த்துட்டு குழந்தையும் வளர்த்துக்கிட்டு குடும்பத்தை அப்பா அம்மாவும் பார்த்துக்கிட்டு 3 தலைமுறையை அவங்க தான் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இப்போ நல்லா வழி நடத்திட்டு இருக்காங்க. இந்த கற்றல் மையத்தில் 625 பேர் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை முடித்திருக்கிறார்கள். முதல் தலைமுறை கற்றல் மையம் மூலமாக 300க்கும் அதிகமானோர் முதல் தலைமுறை பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். இவர்களின் வளர்ச்சியை காண்பவர்கள் தங்கள் பிள்ளைகளையும் படிக்க வைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். கண்ணகி நகரில் தென்படும் இத்தகைய வளர்ச்சிக்கு பின்னால் முன்னாள் தலைமைச் செயலாளர் இறை அன்புவின் வழிகாட்டுதல்களும் இருக்கின்றன. 2016ஆம் ஆண்டு மாரிசாமி என்கிற இளைஞர் வேறொருவர் மூலமாக என்னை அணுகினார். அங்கே கண்ணகி நகரில் தேர்ச்சி பெறுகிறவர்களுடைய விகிதம் குறைவாக இருக்கிறது என்கிற காரணத்தால் அவர்களை எவ்வாறு நாம் அதிக தேர்ச்சி பெற வைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மாலை வகுப்பு நடத்தலாம் என்கின்ற ஒரு கோரிக்கையுடன் என்னை அவர் வந்து சந்தித்தார். அதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விண்ணப்பம். நான் அப்போது பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலராக இருந்த
உதயச்சந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு அனுமதி வழங்கலாம் என்று கூறினேன். அனுமதி கிடைத்தது. அப்போது அவர்கள் அந்த மாலை வகுப்புகளை தொடங்கினார்கள். 2016ஆம் ஆண்டு இந்த மாலை வகுப்பு தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு அங்கே சென்ற நான் அங்கே இருக்கிற மாணவர்கள் படிக்கின்ற சூழலை பார்த்துவிட்டு நான் ஏற்கனவே எழுதிய கல்வி தொடர்பான சில புத்தகங்களை அவர்களுக்கு வழங்கிவிட்டு மற்ற நல்லுள்ளம் படைத்தவர்களையும் தொடர்பு கொண்டு தேவையான உபகரணங்களை வழங்கலாம் என்று பரிந்துரை செய்தேன். அந்த அடிப்படையில் விமல் ராணி என்கின்ற வங்கியில் பணியாற்றுகின்ற சமூக சேவை பிரிவை சார்ந்த ஓர் அதிகாரி சில உதவிகளை செய்தார். இப்படி படிப்படியாக அந்த திட்டத்திற்கான உதவி கிடைத்துக் கொண்டிருந்தது. மாணவர்கள் படிக்க ஆரம்பித்தார்கள், தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்டார்கள், தன்னார்வர்கள் வந்து கற்பித்தார்கள். இதனால் அங்கே தேர்ச்சி விகிதம் கூறியது. இப்படி படிப்பவர்கள் எண்ணிக்கையும் கல்லூரியில் சேர்பவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டிருந்தது. அப்போது நான் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டேன். அந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களையும் மாணவிகளையும் சந்தித்து அவர்களிடம் நான் பேசினேன். அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும், அவர்கள் தங்கள் இலக்கை அடைய வேண்டும், நோக்கத்தை எய்தியாக வேண்டும் என்று கூறினேன். நான் தலைமைச் செயலாளராக இருந்ததனால் பல துறைகளை ஒருங்கிணைத்து நலத்திட்ட பணிகளை எல்லாம் செய்ய முடிந்தது. ஒரு முறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே தடுப்பூசி முகாமுக்கு கண்ணகி நகருக்கு வருகை புரிந்தார். அந்த மக்கள் அங்கே குடிநீர் வசதி போதவில்லை என்று குறிப்பிட்டதன் அடிப்படையில் பல பணிகளை செய்ய சொல்லி உத்தரவிட்டார். நகர்ப்புற வாரியம் அந்த இடத்தில் ஒரு பழுதடைந்த கட்டடத்தை அவர்களுக்கு வழங்கியது. மாரிசாமி முதல் தலைமுறை அறக்கட்டளை என்கின்ற ஒரு அறக்கட்டளையை நிறுவும்படி நாங்கள் கூறி அவர் அதை நிறுவினார். அதற்கு பிறகு அந்த பழுதடைந்த கட்டடத்தை புதுப்பித்து தருவதற்காக இந்தியன் ஆயில் கம்பெனி முன்வந்து அது புதுப்பிக்கப்பட்டது. அதனால் அங்கே பயிற்சி அளிப்பதற்கும் பாடம் நடத்துவதற்குமான ஏற்பாடுகள் தொடங்கின. கல்வியை அளிப்பதோடு நின்றுவிடக்கூடாது என்று திறன் பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டன. பல்வேறு பயிற்சிகள் இப்போது அந்த முதல் தலைமுறை கற்றல் மையத்தின் மூலமாக அளிக்கப்பட்டு வருகிறது. இங்கு பெண்களுக்கு இருசக்கர வாகனம், ஆட்டோ, கார் ஆகிய வாகனங்களை ஓட்டுவதற்கு பயிற்சி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் ஓட்டுநராக தேர்ச்சி பெறும் பெண்கள் அதையே தங்கள் வாழ்வாதாரமாக மாற்றிக்கொள்கிறார்கள். மகளிர் மேம்பாட்டுக்காக கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் வந்து 2 வீலரும் இங்கே கற்றுக் கொடுக்குறோம், காரும் கற்றுக் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் பேட்ஜும் போட்டு கொடுக்குறோம், ஆட்டோவும் கற்றுக் கொடுக்குறோம். இப்போ ஆட்டோ கற்றுக் கொடுத்து நிறைய பேர் கண்ணகி நகர்லேயே நிறைய பேர் ஆட்டோ வாங்கி ஆட்டோ ஓட்டுநராக இருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் லெஃப்ட் திருப்பணும், ஏன்னா ஜாஸ்தி நம்மளுக்கு மார்ஜின் கிடையாது, மார்ஜின் ஜாஸ்தி கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கண்ணாடி. இப்போது ஓவர் ஜாஸ்தியாக போகுது, இப்போ கொஞ்சம் ரைட்டு வாங்க, கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு வாங்க. ஒரு 200 பேருக்கு மேலே 200 பேருக்கு மேலே சொல்லி கொடுத்துருப்போம். இது வந்து 5வது பேட்ச் எங்களுக்கு இந்த இடத்துல. கண்ணகி நகரை பொறுத்தவரையுமே எல்லா லேடிஸுமே ரொம்ப ஆசையாக கற்றுக்குறாங்க, நல்லா ஓட்டணும்னு நினைக்கிறாங்க. என்ன தப்பு பண்ணாலும் உடனே கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கிறாங்க. எங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டாங்களா, எங்களுக்கு வெளி உலகனா என்னன்னு தெரியாது. இதுவரையிலும் என் வாழ்க்கையில் ஸ்கூட்டி, கார், ஆட்டோ ஓட்டுவேனான்னு எனக்கு தெரியாது. இந்த கற்றல் தலைமுறை மூலமா நாங்கள் கேள்விப்பட்டு இந்த டிரைவிங் கிளாஸில் வந்து சேர்ந்தோம் மேம். இன்றைக்கி எங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை பிறந்திருக்கு மேம். என்னாலே ஓட்ட முடியுன்ற ஒரு சந்தோஷத்தோடு இருக்கேன். டிரைவிங் கம்ப்ளீட் ஆன உடனே டிரைவிங் முடிச்சுட்டு இப்போ நான் கரண்ட்டாக ஹஸ்பண்டோட ஆட்டோவில் ஷேர் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ அடுத்த ஆட்டோ வாங்குறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி ஏதாவது எனக்கு ஆட்டோ வாங்குற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சதுன்னா தொடர்ந்து ஹஸ்பண்ட் தனியாக நான் தனியாக ஓட்டுவோம். எக்ஸ்பெஷலி என்னென்னா எனக்கு 2 பெண் குழந்தைங்க. ஃபஸ்ட்டு பாப்பா வந்து 10th படிக்கிறா, சின்ன பாப்பா 6th படிக்கிறா. 2 பொம்பளை பிள்ளைங்களாக இருக்கிறதுனால என்னால் ஒரு லாங் டிஸ்டன்ஸில் வேலைக்கு போகிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இங்கே எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக தெரிஞ்சது என்னென்னா, பசங்களை கூட வச்சுக்கிட்டே இந்த பயிற்சி வந்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தாங்க. நான் இது வந்து ஏன் கற்றுக்கிறதுக்கு நான் வந்தேன்னா, எங்கள் வீட்டில் 1008 பிரச்சனை இருக்குது. எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு சரி கிடையாது. அதனால் வந்து நான் இதை கற்றுக்கிட்டு நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களை நான் காப்பாற்றல. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. பாப்பா வந்து 8th படிக்கிறாங்க, பையன் 5th படிக்கிறாங்க. அதனால் என் பொண்ணுக்காக நான் இதை கற்றுக்கிறேன், என் ஃபேமிலிக்காக நான் கற்றுக்கிறேன். ஏன்னா வீட்டில் அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் மேம். நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே தனியாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ அதனால் இது கற்றுக்கிட்டா என்னோடய லைஃப்பை நான் அடுத்த லெவல் கொண்டு போகலாம். இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட சிங்கிள் சேலரி மட்டும்தான், யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு கிடையாது. ஸோ அவருக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பும் என்னோடய குழந்தையோட சேஃப்டிக்காகவும் நான் சிங்கிள் பேரண்ட்டு. ஃபுல் டைம் ஜாப் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா பசங்க வந்து தனியாக இருக்காங்க, ஸ்கூல் கூப்பிட்டு போகிறது வரது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கிறதால பார்ட் டைம் ஜாபில் நான் மில்க் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் 20 பேர் டிரைவிங் கிளாஸ் முடித்தோம். அதில் பார்த்திங்கன்னா இறையன் பையா மூலயமா வந்து எனக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாகவே ஆட்டோ வந்து வாங்கி கொடுத்தாங்க. இது கிடைச்சதுக்கு வந்து எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பசங்களை காலைல ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படி நான் சவாரி எடுக்க போயிடுவேன். மதியம் கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் கொஞ்சம் நேரம் சவாரி ஓட்டிட்டு பாப்பாவை தம்பியை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவேன். பசங்களும் என் கூட இருந்த மாதிரியும் நான் ஒரு வருமானத்தை தேடிக்கிட்ட மாதிரியும் என் வாழ்க்கை மேம்படவும் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சது முதல் தலைமை ட்ரஸ்ட். இப்போ இருக்கிற ஒரே கண்ணகி நகரில் கொஞ்சம் ஜென்ஸு தான் மேம் வேலைக்கு போகிறாங்க, முக்கால்வாசி லேடிஸ் தான் மேம் போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மதுபானம், என்னுடைய ஹஸ்பண்ட்லாம் வந்து நிறைய டேலண்ட் மேம், 5 பாஷை 6 பாஷை பேசுவாங்க, ஃப்ரான்ஸ் மொழி கூட பேசுவாங்க, HR லெவலில் கூட வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் அவ்வளோவும் சம்பாதி எங்கே போவோம்னா ஒயின் ஷாப் தான் மேம் போகும். அப்போது சண்டை வருதுங்களா, ஃபேமிலி குடும்பம் நடத்த முடியாத சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம். நான் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் திருமண வாழ்க்கையில். ஆனாலும் எனக்கு இந்த டிரைவிங் கொடுத்தா என்னுடைய பிள்ளைகளை தன்னம்பிக்கையோடு நான் ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிற திறமை எனக்கு இருக்கணும் மேம். அதுதான் நாங்கள் இங்கே வந்து வாய்ப்பாக கருதுகிறோம் மேம். நான் இப்போ ஆட்டோ ஓட்டினேன்னா ஒரு நாளைக்கு என்னை பொறுத்தவரையிலும் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிச்சாலுமே போதும் இப்போது இருக்கிற நிலைமைக்கு. அதனால் நான் வந்திருக்கேன் மேம். இதை கற்றுக்கினா எனக்கு பின்னாடி நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் வந்து பைக் ஓட்டுவேனா கார் ஓட்டுவேனா எனக்கு தெரியாது மேம், ஆட்டோ ஓட்டுவேனா தெரியாது. ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், கார் ஓப்பன் வச்ச காரில் நான் உன்னை கூட்டின்னு போவேனா. ஏன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் எங்களுக்குள்ளே தூண்டி எழுப்பினது முதல் தலைமுறை கற்றல் தான் மேம். பெண்களே ஆட்டோ ஓட்டுகிற போது பெண் வாடிக்கையாளர்களும் பெண் குழந்தைகளும் அதிலே பயணம் செய்வதற்கு வழி கிடைக்கிறது. இப்போது கூட சில பெண்கள் அங்கே ஆட்டோ ஓட்டுவதற்கான பயிற்சி பெற்று வருகிறார்கள். இவற்றை தாண்டி வேறு சில திறன்களுக்குமான பயிற்சிகள், உதாரணமாக தையல் பயிற்சி, பூவேலை பயிற்சி, அழகு சாதனங்களை எப்படி பயன்படுத்துவது என்கிற பயிற்சி போன்றவை பெண்களுக்கு அளிக்கப்படுகின்றன. இப்போது ஆண்களுக்கும் பல திறன்களை அளிக்க வேண்டும் என்று அங்கே விளம்பரப்படுத்தி அதற்கான இளைஞர்களை அகவயப்படுத்துவதற்கான முயற்சியில் நாங்கள் இறங்கி இருக்கிறோம். இப்போ நாங்கள் டிரைவிங் படித்தோன்னா டிரைவிங் மட்டும் எங்களுக்கு இங்கே சொல்லித்தரல, எங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் சொல்லித்தராங்க, கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் சொல்லித்தராங்க. அப்புறமா நிறைய அவேர்னஸ் கேம்ப் கூட இங்கே நடக்கும். மெடிக்கல் கேம்ப், அலோபதி, சித்தா, இது மாதிரி கேம்ப்ஸும் இங்கே அரேஞ்ச் பண்ணுற போது எங்களோட ஹெல்த் ரிலேட்டடாகவும் நாங்கள் பார்த்துக்கிறதுக்கு யோகா இருக்குது, யோகா கிளாஸ் போவோம். வீட்டில் வந்து எப்போவுமே நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறனால இங்கே வந்தால் எங்களுக்கு மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்ணகி நகரும் மாறி இருக்கு, நானும் என் வாழ்க்கையும் மாறி இருக்கு. பெண்களுக்கு ஆரி எம்ப்ராய்டரி, அழகு கலை பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. இந்த பயிற்சிகளால் பெண்கள் வீடுகளில் இருந்தபடியே வேலை பார்த்து சம்பாதிக்கிறார்கள். வந்து பேசிக்காக ப்ளவுஸ் ஒன்று போடுவாங்க. போட்டதுக்கப்புறமா இவங்களோட நாலேஜை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக அட்வான்ஸ் லெவலில் கட் ஒர்க், பேட்ச் ஒர்க் அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ அந்த ஒர்க்லாம் பண்ணுறது. இது மட்டும் இல்லாமல் இவங்க வெளியே போய் இந்த மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறது எப்படி பண்ணலாம், சோஷியல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி ஏஐ தொழில்நுட்பம் இப்போ வந்திருக்கிறதால இதில் பேசிக்காக என்னென்னலாம் அதை வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்கோம். இதன் மூலம் அவர்களின் பொருளாதார தேவையை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். அத்தனையையும் மீறி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கையையும் பெறுவதாக கூறுகிறார்கள். நான் பிகாம் படிச்சிருக்கேன். வீட்டில் இப்போது 4 இயர்ஸில் பேபி இருக்காங்க. ஸோ வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைமுக்கு இங்கே வந்து எதனா யூஸ் ஆகுமேன்ட்டு ஆரி ஒர்க் வந்து ஜாயின் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்குங்க மேம். ஒரு 40 ஸ்டிச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக நல்லா பெஸ்ட்டாக போட ட்ரை பண்ணிட்டோம். நாளைக்கு நான் என்னுடைய சொந்த காலில் நிற்க முடியும் மேம். என்னுடைய பையனை நான் பார்த்துக்க முடியும். யார் இருந்தாலும் இல்லைனாலும் நானும் அவங்கள பார்த்துப்பேன். அவங்க இல்லைனாலும் நான் என்னை பார்த்துக்கிறதுக்கு மேலே வளர்கிறதுக்கு எனக்கு இது ஒரு யூஸ் ஆகும். மறுகுடியமர்த்தப்பட்ட பகுதினா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 99% விழுக்காடு பெண்கள் தான் வந்து முதன்மையாக வேலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ கணவர்களுக்கு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் குடும்ப சார்ந்த அந்த கடமைகள் குறைவாக இருக்கிறதே பார்க்கணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மார்க்லாம் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா பெண்கள் தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவங்க குடும்பத்தையும் அவங்க கணவரையும் அவங்க மாமியார் மாமனார் எல்லாரையும் பார்க்குற சூழலில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த இயற்கையாகவே பெண்கள் தான் அதை முன்னிறுத்தி போகிற சூழல் இருக்கிறதுனால
எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேறு எதுவும் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு வீட்டு வேலைக்கு போனால் அவங்க சொல்ல டைமுக்கு வந்து அவங்க வேலை பார்த்துட்டு போகணும். பட் அவங்க ஒரு தொழில் பயிற்சி கற்றுக்கிட்டாங்க. இப்போ ஒரு ஆரி கிளாஸ் கற்று முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபேமிலியும் பார்த்துக்கலாம். வீட்டில் இருந்தே அழகாக ஒரு ப்ளவுஸ் போட்டு கொடுத்தாங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் போட்டாங்கன்னா 5000 வரைக்கும் அவங்களால ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அவங்க நிறைய பொட்டிக்கெலாம் போய் கேட்டு அந்த மாதிரி டீம்லாம் ஃபார்ம் பண்ணி இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பிறகு நம்பி வாழாமல் நம்மளும் பொருளாதார ரீதியாக வந்து முன்னேறலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ இருக்க எங்கள் பெண்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. ஆரி மட்டும் இல்லை, யோகாவும் சொல்லி கொடுக்குறாங்க. மேலே ஆரி ஒர்க் ஸ்டிச் போட்டுட்டு இருக்கும்போது கீழே குனிஞ்சு தான் போட முடியும். இடுப்பும் வலிக்கும், கழுத்து வலிக்கும், இந்த கை பெயின் எல்லாமே வலிக்கும். ஸோ இவங்க வந்து ஒன்று காது முதற்கொண்டு விரல் முதற்கொண்டு ஒன்றா சொல்லித்தராங்க. எங்களுக்கு எல்லாமே யூஸாக இருக்குது. கிளாஸ்லேயும் பண்ணுறோம், வீட்டில் போயும் அந்த டைம் வரும்போது பெயின் வரும்போது நாங்கள் பண்ணுறோம். அப்படியே கொஞ்சம் கிளியர். அதிகமாக எனக்கு கோவம் வரும். இங்கே வந்து எனக்கு கோவமே ரொம்ப வரல, ஆனால் கம்மியாகிட்டுருக்கு. அது எனக்கு நல்லா கிளியராக தெரியுது. யோகானுடைய நோக்கம் என்னன்னாலே ஒரு ஓன் டிசிஷன் எடுக்கக்கூடிய பவர். ஓகேவா? லேடிஸுங்களோட நிறைய பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாது. ஒரு சின்ன வயசுல இருக்கக்கூடிய பிரச்சனை, படிப்பு விஷயம், கல்யாண விஷயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நம்மளோட ஹார்மோன் பேலன்ஸ், ஓகேவா, நமக்கு மெயின் பிரச்சனை அந்த ஹார்மோன் பேலன்ஸ் தான். இருக்கக்கூடிய அந்த ஓட்டங்களை நம்ம சீர் பண்ணிவிட்டு எடுக்கக்கூடிய லைஃப்பில் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கோ, ஃபேமிலிக்குள்ளே, பசங்களுக்குள்ளே, இந்த சொசைட்டியில் நம்ம வெளியில் வந்துட்டோம். அது மட்டும் கிடையாது, நம்ம ஓன் டிசிஷன் எடுத்து லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்பு என்ன, வாட் நெக்ஸ்ட், நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி தாண்டி வெளியில் வரது. ஸோ உடல் ரீதியாக இங்கே இருக்கக்கூடிய ஆரி, பியூட்டிஷியன், டிரைவிங் கூடிய உடல் ரீதியாக அவங்களை நிறைய பிரச்சனை இருக்குது. இவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த கை ரீதியாக, கண் ரீதியாக, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்புக்கும் உண்டான உடல் அத்தனை நரம்புக்கும் நாங்கள் உடற்பயிற்சி கொடுக்குறோம். நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து இப்போ இது யோகா கொடுக்குறது வந்து எங்களுக்கு உடலுக்கும் மனதுக்கும் கொஞ்சம் நல்லா ரிலீஃபாக இருக்குது. ஏன்னா வீட்டில் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கனால இங்கே வந்து யோகா பண்ணால கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. டிப்ரெஷன் இல்லாமல் இது ஃப்ரீயாக இருக்குது. எங்களுக்கு 600 மேலே அபவ் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம். இப்போ அதுக்கு மேலே தான் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறதுனால தான் கண்டினியூ அதில் நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவங்க எல்லாமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இது உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஃபேமிலியில் நாங்கள் இப்போ நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்டாக போயிட்டுருக்கோம். ஃபைனான்ஷியலாக நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோம். பசங்களை எல்லாம் கவர் பண்ணி போயிட்டுருக்கிறோம். சொசைட்டியில் நாங்களால் எங்களோட எஃபெக்ட் என்னன்றதை நாங்கள் போட்டுட்ருக்கோன்றது தான் அவங்களுடைய. ஸோ அவங்களோட ஃபீட்பேக் நல்லா இருந்ததுனால தான் எங்களால் இங்கே ஒரு 3 இயர்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போக முடியுது. முன்னாள் தலைமைச் செயலாளர் இறை அன்புவின் வழிகாட்டுதல்களால் 2016 முதல் இப்போது வரை நூற்றுக்கணக்கான பெண் தொழில் முனைவோரை இந்த மையம் உருவாக்கி இருக்கிறது. தனித்து வாழும் பெண்கள், கணவரை இழந்த பெண்கள் மட்டுமன்றி தங்கள் குடும்பத்தின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக இங்கு ஏராளமான பெண்கள் முன்வந்து தங்கள் திறன்களை வளர்த்துக் கொள்கிறார்கள். கண்ணகி நகருக்கு என்று உள்ள தவறான பிம்பத்தை மாற்றுவதற்காக இங்கு பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. பல தன்னார்வ அமைப்புகள் மாலை நேர வகுப்புகள் நடத்துவதோடு மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது, திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை அளிப்பது என செயல்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றன. மாற்றுத்திறனாளிகளுக்காகவே தனியான தன்னார்வ மையமும் இங்கு இயங்குகிறது. கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா நல்லா படித்த மாணவர்கள் இருக்காங்க. இஸ்ரோவுக்கு போனவங்க ஒரு 8 பேர் இருக்காங்க. இங்கே 31 பேர் மினி சேட்டலைட் லான்ச் பண்ண பசங்க இங்கே இருக்கிறாங்க. என்ன சாதாரணமாக இருக்கும், ஒரு கல்லூரி போய் படிக்கிறதுன்றது வந்து எல்லாருக்கும் சாதாரணமாக இருக்கும். ஆனால் அடித்தட்டு மக்கள் பொருளாதாரத்துலேயும் மற்ற கல்வியிலையும் வந்து ரொம்ப பின்தங்கின ஏரியாவில் வந்து ஒரு பொண்ணு வரும்போது அதுவே பெரிய சாதனையாக இருக்குது. இப்போ 10வது பாஸ் பண்ணிட்டா 11 போகிறது பெரிய, அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் பெரிய, நாங்கள் தான் அதிகம் படித்தேன்ற சூழல் இங்கே நிலவுது நிறையா. இப்போ 12வது முடிச்சுட்டு டிகிரி போகிறாங்க, இப்போ மாஸ்டர் டிகிரி படிக்கிறாங்க நிறைய பேர், பிஹெச்டி படிக்கிற பசங்க இருக்காங்க, இப்போ குரூப் 4ல் பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றா வந்து குரூப் 1க்கு இப்போ எழுதுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே குரூப் 1ல் செந்தாமரைன்னு ஒருத்தவங்க பாஸ் பண்ணி சப் கலெக்டர் ரேஞ்சில் இருக்காங்க. இங்கே இது மாதிரி நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறாங்க, காவல்துறையில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கலாக மென்டலாக ரெடி ஆகிட்ருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் வந்து நிறைய கவனத்தை வந்து பசங்களோட கவனத்தை வந்து திசை திருப்பத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
ஏன்னா இங்கே பேரண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிறதுக்கான சூழல் மிக குறைவாக இருக்குது. ஏன்னா அவங்களும் இன்னும் உடல் உழைப்பை மட்டும் சார்ந்த மக்களாக இருக்கிறதுனால வீட்டுக்கு வேலையை விட்டு வேலைக்கு போகிறதுக்காக 7 மணிக்கெல்லாம் போயிடுறாங்க. நைட்டு வரதுக்கு 7, 8 ஆகிடுது. அவங்க படிக்கிறாங்களா இல்லையான்றது இந்த பசங்க கையில் தான் இருக்குது. அப்போது அவங்கள கைட் பண்ணுறதுக்கு இது மாதிரி விளையாட்டு பயிற்சி, தற்காப்பு பயிற்சி, பண்பாட்டு பயிற்சி இந்த கல்லூரி சார்ந்து கொஞ்சம் மானிட்டர் இன்னும் கொஞ்சம் பண்ணோம்னா விரைவாக இன்னும் ஒரு 5 ஆண்டுலேருந்து பெரிய மாற்றங்கள் வந்து அண்ணா நகர், பெசன்ட் நகர்ன்ற மாதிரி கண்ணகி நகரம் இருக்கும்னு நம்புகிறோம். நாம் அங்கு சென்று பார்த்தபோது கண்ணகி நகரின் பிரதான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் அழகிய சுவர் ஓவியங்களுடனும் கண்கவர் சித்திரங்களுடனும் நம்மை வரவேற்றன. உள்ளே செல்ல செல்ல நிறம் மாறுகிறது. இந்த குடியிருப்புகள் சீரமைக்கப்பட வேண்டிய அவசியத்தை இந்த கட்டடங்கள் சொல்கின்றன. 2006 கட்டப்பட்ட குடியிருப்புகள் பரிதாபகரமான நிலையிலேயே காட்சியளிக்கின்றன. இக்குடியிருப்புகளை சீரமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது மட்டுமன்றி மழைக்காலத்தில் தண்ணீர் தேங்குவது, கொசுக்கடி, சுகாதாரமின்மை போன்ற பிரச்சனைகளை மக்கள் நம்மிடம் பகிர்ந்து கொண்டனர். அடிப்படை வசதி இந்த சாலை வசதியே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. மக்களும் வந்து குப்பையை ரோட்லேயே கூட்டி ரொம்ப நாஸ்தி பண்ணுறாங்க. மழை வந்தால் தண்ணி நிறைய இடத்துல தேங்கி நிற்கிது. அதனால் நிறைய ஸ்மெல்லு வரும். குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, ஸ்கூல் பசங்க இருக்காங்க. அதான் நோய் இன்ஃபெக்ஷன் அது மாதிரி ஏதாவது இந்த கொசு தொல்லை அது மாதிரி நிறையா வரும். அதில் இன்னும் நல்லா டெவலப் பண்ணலாம். ட்ரைனேஜ் ரொம்ப வழியுது. பின்னாடி பக்கம் குப்பைங்க நிறைய, யாரும் எடுக்கவும் மாட்டேன்றாங்க, போக மாட்டேன்றாங்க. குப்பை அப்படியே கிடக்குது. பாம்பு வருது, பள்ளி வருது, பூரா வருது, எல்லா பூச்சிங்களும் உள்ளே வருது. பாத்ரூம் போய் நாங்கள் எவ்வளோ தான் பண்ண முடியும்? உள்ளே தண்ணி வழியுது. இந்த தண்ணி உள்ளே சொரங்குது. டைல்ஸ் போட்டுக்கிற வீட்லேயே உள்ளே சொரந்துக்கின்னு வருது. கொசு மச்சிக்கிட்டு பாம்பு, தேயிலை எல்லாமே வருது. பூராங்கிறான்ட்டு கேட்டுக்குள்ளெல்லாம் வருது. இருக்க முடியல எங்களால். ஒரே வாசனை, வீட்டில் ஸ்மெல் அடிக்குது. ஸ்கூல் பசங்க நடந்தே போக முடியாது, ஷூ எல்லாம் நனைஞ்சிரும். அது மாதிரி. ஆனால் எல்லா இடமும் சொல்ல வரல. ஒரு குறிப்பிட்ட இடம் அந்த தண்ணி ரெகுலராக நிற்கிற இடம் நின்றுட்டு தான் இருக்குது. முதல்ல அந்த இடத்த எதுன்னு பார்த்து கார்பரேஷனை அவங்க பார்த்து கரெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மக்களுக்கு நிறைய தேவைப்படுது. நான் காலைல பஸ் ஸ்டாண்ட் போனால் பஸ் வராது. காலைல 10 மணிக்கு காலேஜ் போகணும். இங்கே தான் இருக்குது ஜெயின் காலேஜ். ஆனால் 10 மணிக்கு பஸ் வராது. 10:30 மணிக்கு தான் பஸ் வரும். நம்ம எங்கன்னா போய் வேலைக்கு போனால் எந்த ஏரியான்னு கேட்குறாங்க. இப்போ கண்ணகி நகர் சொன்ன உடனே ஒரு மாதிரி வேலைலாம் இல்லைம்மா போமா அப்படின்னு திட்டி விட்டு கேவலமாக பேசுகிறாங்க. அப்புறம் இப்போ ஏதாவது வேலை செஞ்சால் அங்கே ஏதோ ஒரு பொருள் காணோன்னா நம்ம மேலே தான் வருது. போலீஸில் உடனே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஆனால் இப்போ சொல்கிறாங்க எல்லாம் திருட்டு கொள்ளை அதெல்லாம் சொல்கிறாங்க. அது வந்து ஒருத்தவங்க 2 பேர் தான் அந்த தப்பு பண்ணுறாங்க. இருக்கிறவங்க யாருமே அடி பண்ணல. வேலைக்கு போனால் திருட்டு பசங்க அடி சொல்லுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. நம்ம வேலைக்கு போனால் அந்த இடத்துல நம்ம என்ன பேர் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு பேர். ஒருத்தவங்க 2 பேர் பண்ணதுனால எல்லாரையும் சேர்க்குறாங்க. அதில் நம்ம அப்படி பண்ணலையே. நான் இப்போ காலேஜ் தான் போயின்னு இருக்கிறேன். ஆனால் இங்கே சுற்றி இருக்கிறது கண்ணுக்கு பார்த்தா அப்படி தெரியும். சும்மா இவன் சுற்றுற பையன் அப்படின்னு தான் தெரியும். நானும் போகிறேன், என் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் சுற்றுறேன். ஜாலி பண்ணணும், வயசு அதுதான். ஜாலி பண்ணுற வயசு ஜாலி பண்ணி சுற்றி தான் இருக்கணும். படிக்கிற விஷயம் வேறு, ஜாலி பண்ணுற விஷயம் வேறு. பிரச்சனைகள் இருந்தாலும் கண்ணகி நகரில் மிகப்பெரிய மாற்றங்களை காண முடிகிறது. இந்த மாற்றங்கள் இளம் தலைமுறையால் உருவாகி கொண்டிருக்கின்றன. நான் போலீஸ் ஆக ஆசை, இன்ஜினியர், கலெக்டர், டாக்டர் ஆகணும்னு ஆசை, போலீஸ் ஆகணும் ஆசை, சயின்டிஸ்ட், கிரிக்கெட் பிளேயரு. நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், மக்களையும் பார்த்துக்கணும். மக்களை பார்த்து ஏழை மக்களுக்கு யாராக இருந்தாலும் கை எந்திர வரைக்கும் விடக்கூடாது. எங்கள் அம்மாவை பார்த்தோன்னே எங்கள் குடும்பத்தையே பார்த்துக்கணும். என்னை வளர்த்தது ஃபுல்லாகவே எங்கள் ஆயா தான். அவங்கள தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். கட்டமைப்புகளால் மட்டுமே ஒரு நகரம் முன்னேறிவிட முடியாது. அவர்கள் கல்வியை பெற வேண்டும், திறன்களை பெற வேண்டும், இவற்றை தாண்டி தன்னம்பிக்கையை பெற வேண்டும். இது தனியொரு மனிதனால் சாத்தியமில்லை. சமூகம் ஒட்டுமொத்தமும் சேர்ந்து கண்ணகி நகரை முன்னேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதிலே முக்கியமானது ஹார்ட்வேர் மட்டுமல்ல, சாஃப்ட்வேர் என்பது. அதை செய்கிற போதுதான் அந்த கண்ணகி நகர் ஒரு தன்னிறைவு பெற்ற இடமாக மாறி அங்கே இருக்கிறவர்கள் பொருளாதார ரீதியாகவும் விழிப்புணர்வு ரீதியாகவும் மேம்பாடு அடைய முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆசிய இளையோர் கபடி போட்டியில் கார்த்திகா தங்கம் வென்றதன் எதிரொலியை கண்ணகி நகர் விளையாட்டு மைதானங்களில் காண முடிகிறது. வாலிபால், ஃபுட்பால் என சிறுவர் சிறுமியர் ஆர்வத்துடன் பயிற்சி செய்கிறார்கள். அவர்களிடம் நிறைய கனவுகள் இருக்கின்றன. கபடி கார்த்திக் அக்கா வந்து இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பாய்ஸ் கிளப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்க வின் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் இதேமாரி இன்டர்நேஷ்னல் போடணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. அதேமாதிரி நாங்கள் வாலிபாலில் இந்தியா டீமுக்காக ஜெயிச்சு கொடுப்போம். ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்க நினச்சா நானும் வந்து பெருசாகி இந்த மாதிரி இந்தியா டீமில் விளையாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் ஃபுட்பால் பிளேயர் ஆக போகிறேன். யார் மாதிரி ஆகணும்? ரொனால்டோ மாதிரி. ரொனால்டோ ஃபுட்பால் பிளேயர் ஆக போகிறேன். ரொனால்டோ ஃபுட்பால் பிளேயராக இருக்க போகிறேன். ரொனால்டோவாக போகிறேன். நான்
போலீஸ் ஆக போகிறேன். ரொனால்டோ மாரி ஃபுட்பால் பிளேயர் ஆகணும். நெய்மார், பாப்பே, சென்டிஸ், ஃபுட்பால் பிளேயர். கார்த்திகா மாரி நாங்களே ஆட போகிறோம். எங்கள் கோச்சுக்கே இந்த கிளப்பில் நல்ல பேர் எடுத்து தருவோம். என் கோச்சு சந்தோஷமாக இருக்கு நான் மெடல் வாங்கி. கண்ணகி நகர்னாலே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அது நாங்கள் நார்மல் எப்போவுமே போல் ஹை லெவலில் கொண்டு வருவோம். இவர்களின் இந்த மகிழ்ச்சி குரலும் தன்னம்பிக்கை மிக்க வார்த்தைகளும் கண்ணகி நகரை பிராண்ட் ஆக்கும் என்பதில் சந்தேகமில்லை. முன்ன கண்ணகி நகரை பார்த்ததுக்கும் இப்போ கண்ணகி நகரை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. கண்ணகி நகரில் மாற்றங்கள் மெல்ல தெரியுது. மெல்ல அப்படிங்கிறத விட கொஞ்சம் வலுவாகவே தெரியுதுன்னு சொல்லலாம். முதல் தலைமுறையில் இருந்தவங்க தங்களோட அடுத்த தலைமுறையை படித்த பட்டதாரிகளாக்கிட்டு இருக்காங்க. அந்த தலைமுறை அடுத்த தலைமுறையை கை தூக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாற்றங்களை இங்கே நல்லாவே பார்க்க முடியுது. இங்கே இருக்கிற பூங்காக்களாக இருக்கட்டும், இங்கே உள்ள மற்ற பயிற்சி நிலையங்களாகட்டும், மையங்களாக இருக்கட்டும், அந்த மையங்களை சேர்ந்து தங்களோட எம்பவர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் தேடலும் அவங்களோட வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுன்னே சொல்லலாம். மொத்தத்தில் கண்ணகி நகர் அப்படிங்கிறது முன்ன புனையப்பட்ட இல்லை அச்சப்பட்ட ஒரு நிலை மாறி அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறிட்டு இருக்கு அப்படிங்கிறதையே சொல்லலாம்.